அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6. இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நெல்லை சீமை என்னும் தலைப்பிலான இணையவழி கருத்தரங்கம். இன்றைய நிகழ்வில் நம்மிடையே உரையாற்றவிருப்பவர் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியினுடைய கணினி அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கு.மு.நு. சையதலி ஃபாத்திமா அவர்கள் மேலப்பாளையம் சிறப்புகள் என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை, மேலப்பாளையத்தினுடைய சிறப்புகளை நம்மிடையே பதிவு செய்ய வருகிறார்கள். நிகழ்வின் இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் சையதலி ஃபாத்திமா, அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியில் கணினி அறிவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியும் விருச்சம் வலையொலியும் இணைந்து நடத்தும் நெல்லை சீமை என்ற கருத்தரங்கில் மேலப்பாளையத்தின் சிறப்பினை பற்றி நான் உங்கள் முன் பகிர வந்துள்ளேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்வூராயினும் அஃது எம் ஊரே, யாவாராயினும் அவர்கள் யாவரும் எம் உறவினர்களே என்ற கணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்று பாடலுடன் எனது உரையை நான் துவக்க இருக்கின்றேன். தமிழ்நாடு மாநிலம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகாவில் அமையப்பெற்ற ஒரு பகுதிதான் மேலப்பாளையம். மேலப்பாளையத்தின் வரலாற்றை பற்றி இப்பொழுது காண்போம். மேலப்பாளையம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஊர் மேலப்பாளையம். இங்கு கல்வி, இயற்கை, வணிகம் என பல வகையான சிறப்புகளை பெற்று விளங்குகின்றது. இது வெறும் மண் நகரமாகவே இருந்தது. மேலப்பாளையம் மக்களின் கடின உழைப்பின் காரணமாகவே இது மக்கள் வாழும் குடியேற்ற பகுதியாக பரிணாமித்துள்ளது என்றே கூறலாம். மேலப்பாளையம் என்றாலே அனைவருடைய நினைவுக்கு வருவது பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. மேலப்பாளையம் பெயர் வர காரணம், மேலப்பாளையம் மங்கைமா நகர், மங்கைபதி, கீழ வீரராகவபுரம் என்ற பெயருடன் முற்காலத்தில் அழைக்கப்பட்டது. மேலப்பாளையம் பாளையங்கோட்டையின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளதால் இது மேலப்பாளையம் என்று பெயர் வந்துள்ளது. மேலப்பாளையம் ஒரு நடுப்பகுதியாக விளங்குகின்றது. மேலப்பாளையம் வடக்கிலும் வடமேற்கிலும் கிழக்கிலும் 5 கிலோமீட்டர் தொலைவில் நெல்லை நகரமும் நெல்லை சந்திப்பும், 4 கிலோமீட்டர் தொலைவில் பாளையம் பேருந்து நிலையமும், 1.5 கிலோமீட்டர் தொலைவில் புதிய பேருந்து நிலையமும் அமைய பெற்று ஒரு நடுப்பகுதியாக விளங்குகின்றது என்றே கூறலாம். மேலப்பாளையத்தில் அனைத்து மதத்தவர்களும் ஒன்று கூடி வாழ்ந்து வருகின்றனர். இது அனைத்து மதத்தவர்கள், அதாவது இஸ்லாமிய மதத்தவர்களை விட மற்ற மதத்தினர் மிகவும் ஒப்பீட்டளவில் குறைவுதான். ஆனால் எந்தவித பேதமும் இன்றி ஒன்று கூடி ஒன்றுபட்டு வாழ்ந்து வருகின்றனர். மேலப்பாளையத்தில் இதற்கு முன்னர் நெசவு தொழில் தான் ஒரு மைய தொழிலா இருந்தது. இந்த தொழில் மூலம் தான் வருமானம் ஈட்டி வந்தாங்க. 1915ற்கு முன்னர்
நெசவு தொழில வந்து செஞ்சு வருமானம் ஈட்டி வந்தாங்க. நெசவு தொழில் வந்து 1915க்கு பிறகு 2ஆம் உலகப் போரின் போது பர்மா நகருக்கு இங்கு நெய்த ஆடைகளை ஏற்றுமதி செய்ய முடியாத காரணத்தினால் அந்த தொழில் நலிவடைந்தது. அதற்கு பிறகு பீடி தொழிலை மையமாக வைத்து வருமானம் ஈட்டி வந்தாங்க. இதனை பெண்கள் வீட்டில் அமர்ந்தபடியே செய்து வந்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டாங்க. மேலப்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற உணவு தக்கடி. தக்கடி அரிசியினை தூள் செய்து சூடான மசாலாவுடன் இறைச்சியை சேர்த்து உருவாக்கப்படும் ஒரு வகையான உணவு வகை. அடுத்தது சேமியா. இது மற்ற சேமியாவுடன் வேறுபட்டது. பிரியாணி முறையினை கையாண்டு இதனை தயாரித்து வருவர். மருந்த சோறு அரிய வகையான மருந்துகளை சேர்த்து அதில் உளுந்து, கருப்பட்டி, முட்டையுடன் கலந்து உருவாக்கப்படும். இது பெண்களுக்கு மிகவும், அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு மிக உகந்த உணவாக இதனை கூறுவர். வட்டுலாப்பம். இதில் தேங்காய்பால், சீனி, முட்டையுடன் சேர்த்து உருவாக்கப்படும் ஒரு வகையான இனிப்பு வகை பலகாரம். அடுத்தது ஓட்டு மாவு. இதில் தேங்காய்பால், முட்டையுடன் வறுத்த அரிசி மாவினை சேர்த்து உருவாக்கப்படும் உணவு. இதில் மாலை நேரத்தில் சிறந்த வகையான ஒரு சிற்றுண்டியாகவும் பயன்படுத்துவர். மாலை நேர சிறிய உணவு. மாலை நேர சிறிய உணவுக்கு அசைவ வகையை சார்ந்த உணவு வகைகளும் இனிப்பு பலகாரங்களும் இங்கு கடைகளில் விற்கப்படும். இதனை பள்ளி, கல்லூரி முடித்து வரும் மாணவர்களுக்கும் அசதியாக வருபவர்களுக்கும் இந்த மாலை நேர சிற்றுண்டி மிக உகந்ததாக இருக்கும். இதில் கறிக்கஞ்சி, கறிவடை, இனிப்பு பணியாரம், மடக்கு பணியாரம், கோதுமை பணியாரம் என்ற அரிய வகையான உணவு வகைகளை வாங்கி உண்டு மகிழ்வர். மேலப்பாளையத்தின் திருமணம் மற்ற ஊர்களை காட்டிலும் இங்க வந்து திருமண மரபு வந்து ஒரு வேறுபாடை கொண்டுள்ளது. அந்த வேறுபாடு என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்களுக்கான திருமண உணவு தயாரிப்பு, உபசரிப்பு எல்லாமே அவங்க உறவினர்களுக்கு அவங்களே தயார் செய்து கொள்வாங்க. இதனால பெண் வீட்டார்களுக்கு அதிக சுமை இருக்காது. பெண் வீட்டார்களுக்கு வலிமா என்ற விருதினை அவர்கள் மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண் வீட்டார்களுக்கு கொடுப்பாங்க. இதனால் பெண் வீட்டார்களுக்கு அதிக சுமை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நன்மையான விஷயத்துக்காக தான் இதை செய்யறாங்க. இதனை களரி என்றும் சொல்வர். களரி அப்படின்னா அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உணவினை அங்க வச்சே பரிமாறிக்கொள்வாங்க. இதுக்குன்னு தனியா ஒரு மகாலையோ திருமண மண்டபத்தையோ நோக்கி போக மாட்டாங்க. அடுத்தது மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை. இது தேவக்கோட்டைக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சந்தை அப்படின்னே சொல்லலாம். இந்த சந்தையில பல்வேறு மாநிலங்களில் உள்ள வியாபாரிகள் அவங்களோட பொருட்களை விற்க வராங்க. இது திங்கட்கிழமை நள்ளிரவுல ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்குமே இந்த மாட்டு சந்தை நீடிக்குது. இங்க ஆட்டு சந்தைகளும், ஆடுகளும், உலர் மீன்களும் இங்க வந்து விற்கப்படுது. அதாவது கருவாடு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கணிசமான விலையில வந்து விற்கிறாங்க. இங்கே காவல் நிலையங்களும், தபால் நிலையங்களும், அரசு மருத்துவமனைகளும் இயங்கிக் கொண்டிட்டு இருக்கு. ரயில் நிலையமும் இருக்கு. இந்த ரயில் நிலையம் மேலப்பாளையம் மக்களுக்கு சேவை புரிகிறதுக்காகவே இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் கல்வி, கல்வி பிற வேலைகளுக்காக பயணம் செய்பவர்களுக்கு இது மிகவும் எளிதாக இருக்கின்றது என்றே கூறலாம். அலங்கார் திரையரங்கம் மிகவும் பொழுதுபோக்கிற்காக இது கொண்டு வரப்பட்ட ஒரு திரையரங்கம்னே சொல்லலாம். இந்த திரையரங்கம் 2023ல குளிரூட்டப்பட்ட நிறைய ஒரு மாறுதல்கள் ஏற்பட்ட ஒரு திரையரங்கமா இங்க செயல்பட்டு வருது. இங்க மேலப்பாளையம் மக்கள் மட்டுமல்லாம பாளையங்கோட்டை, KTC நகர் அனைத்து வகையான மக்களும் இந்த பொழுதுபோக்கு தளமா இதை உபயோகப்படுத்திட்டு வராங்க. மேலப்பாளையத்தில் கல்வி வளர்ச்சி மட்டும் இல்லாம விளையாட்டுத் துறையிலும் நல்ல வளர்ச்சி பெற்று வராங்க. இது நகரோட அரசால ஏற்பாடு செய்யப்பட்ட விளையாட்டு கழகங்கள் எதுவுமே இல்லை. சிறுபான்மையினரால நல அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அங்க கிரிக்கெட், கபடி, கேரம், வாலிபால், பூப்பந்து, கால்பந்து போன்ற விளையாட்டுகளுடன் விளையாட்டு சங்கத்தை தொடங்கியுள்ளார்கள். இதில் என்ன நோக்கத்துக்காக இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மாணவர்களை ஊக்குவிக்கணும். அவங்க கல்வி அறிவுல மட்டும் இல்லாம அவங்களோட விளையாட்டு திறனும் மேம்படணும் அப்படின்றதுக்காகவும் போட்டிகள் நடத்தப்பட்டு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசுகளும் வழங்கி ஊக்குவிக்கிறாங்க. இதன் மூலியமா என்ன ஆறாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து விளையாட்டு மேலையும் ஈடுபாடு வந்து அதிகரிக்கிறது என்றே கூறலாம். மேலப்பாளையத்தில் கல்வித்தரம்.
மேலப்பாளையத்தில் வணிகம் அளவுலையும் சரி, இயற்கை அளவுலையும் சரி எப்படி மேம்படுதோ அதே மாதிரி கல்வித்தர அளவுலையும் மேம்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றது எவ்வித ஐயமும் இல்லை. இதை வந்து மேலப்பாளையம் வந்து கடந்த நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் கல்வித்தரத்தோட நிலை மிகவும் பின்தங்கிய நிலையில இருந்தது. பெண் கல்வி கிடையாது. இதை மாதிரி நிறைய வகையான சூழ்நிலையில வந்து மேலப்பாளையம் இயங்கிட்டு இருந்துச்சு. இதை மாற்றணும் அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலர்களோட திறன்மையால இவங்க வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் பல அறக்கட்டளைகளையும் நடத்தி வந்து அவங்க வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இப்ப கல்வித்தரம் அதிகரிச்சிருக்கு. இதன் மூலியமாக இங்கு ஆரம்ப பள்ளிகள், துவக்கப் பள்ளிகள், தொடக்கப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகளும் கல்லூரிகளும் செயல்பட்டு வருது. இதனால முந்தைய நூற்றாண்டுகளை விட இந்த நூற்றாண்டுல கல்வித்தரம் அதிகரிச்சிருக்கு. இந்த கல்வித்தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான சமூக சீர்திருத்த செயல்பாடுகள் நிறைய நடத்தியிருக்காங்க. உயர்கல்வி, அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயின்று முடித்து பொதுத் தேர்வில் நமது ஊரில் அதாவது மேலப்பாளையத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசுத் தொகையும், கல்வித்துறையில் சாதனை புரிந்தவர்களை பரிசளித்தும் கௌரவப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான கல்வி முதன்மையானது அப்படின்ற நோக்கில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சமூக சீர்திருத்த மையங்களும் அமைப்புகளும் செயல்பட்டு வருது. மேலப்பாளையம் ப்ராக்ரசிவ் ஃபோரம், மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி, அந்த மாதிரியான பல தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வர்றதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியால அவங்க வந்து பயன்பெறணும் அப்படின்றதுனால மட்டும்தான் இது வந்து சிறந்த வழிமுறை நிகழ்ச்சியாகவும், சிறந்த வழிகாட்டி நிகழ்ச்சியாகவும், திறன் வளர்ப்பு நிகழ்ச்சியாகவும் செயல்பட்டு வருது. இதனால வந்து மேலப்பாளைய மக்கள் வந்து பயனடைறாங்க. சிறுபான்மையினர் வந்து கல்வியில பின்தங்கிய நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்ற நோக்கத்திற்காகவே இதை கொண்டு வந்தாங்க. இதன் மூலியமாக நிறைய பேர் பயன்பெற்று வராங்க அப்படின்னே சொல்லலாம். மேலப்பாளையத்துல நூலக அமைப்பு இருக்கு. இந்த நூலக அமைப்புல ஒருவர் உறுப்பினராக ஆன பிறகு அவர்கள் அங்குள்ள நூல்களை எடுத்து கற்றுக்கொண்டு அவங்களோட திறனை வந்து மேம்பட செய்யலாம். மேம்பட செய்வது மூலமாகவும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட திறனை வளர்த்துக்க முடியும். அடுத்து அவங்களோட கல்வி வந்து மேம்பாடு அடைஞ்சு அடுத்தவங்களுக்கும் உதவி செய்ய முடியும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே இந்த மாதிரியான சமூக சீர்திருத்த மையங்கள் செயல்பட்டு வருது. மேலப்பாளையம் ப்ராக்ரசிவ் ஃபோரம், மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி, இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள், கிராக்கிங் ஆப்டிடியூட் நியூஸ், ஆப்டிடியூட் இன் இன்டர்வியூஸ், இந்த மாதிரியான ஒரு செஷன் எல்லாமே பிரைவேட் செக்டாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் செக்டாருக்குமே இந்த மாதிரியான ஒரு பயிற்சி கொடுப்பதன் மூலியமாக அவங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்படி எழுதணும், அதாவது ஒரு போட்டித் தேர்வை எந்த மாதிரியான முறையில கையாளணும் அப்படின்ற மாதிரியான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துறாங்க. இதை மட்டும் இல்லாம ஒரு டெக்னாலஜி லெவல்ல, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி லெவல்ல ஒரு மாணவன் எப்படி ஒரு மொபைல் ஆப், அதாவது ஒரு மொபைல் ஆப்பை வந்து டெவலப் பண்றான் அப்படின்ற ஒரு முறையை எப்படி கையாளணும், அதை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்ற நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் எடுத்து நடத்துறாங்க. இந்த கல்வி நிறுவனங்கள் மூலியமா அவனால வந்து துவக்க பள்ளிகளையும் ஆரம்ப பள்ளிகளையும் பயில முடியுது. ஆனா அவனால கல்லூரிகளை பயில முடியல. அதுக்கு ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கிறது பணம். அந்த பண உதவி, அதாவது கல்வி உதவித்தொகை வந்து வழங்குறாங்க. இந்த மாதிரியான நிறைய தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டு மேலப்பாளையம் கல்வித்தரம் அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவே இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டு கல்வித்தரத்தை உயர்த்திருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அறிவு பரிமாற்ற நிகழ்ச்சி எப்படின்னா அவங்க வந்து நீட் தேர்வு, IIC தேர்வு, இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை எப்படி கையாளுறாங்க, இனிமே வரக்கூடிய சந்ததிகள், அதாவது இவங்களுக்கு அடுத்து உள்ளவங்க அதை எப்படி கையாளணும் அப்படின்றத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறிவு பரிமாற்ற நிகழ்ச்சியா வந்து நடத்தி கொடுப்பாங்க. இதுலயே வந்து ஒரு இங்கிலீஷை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றது, ஒரு லாங்குவேஜை எப்படி ஒருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றது, அதாவது பரிமாறுறது அப்படின்ற மாதிரியான நிகழ்ச்சிகளையும் கருத்தரங்குகளையும் கண்காட்சிகளையும் இந்த மாதிரி அமைப்புகள்ல செய்து வழங்கிட்டு வராங்க. இதன் மூலியமாக மாணவர்களோட கல்வி தரமும் கல்வி அறிவும் மேம்பட்டு இலகுவான முறையில் அவங்களோட தேர்வுகளை வந்து கையாளுறாங்க. இதனால வேலைவாய்ப்பு வசதியும் கிடைக்கிறது. வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் மூலியமா அவங்களோட திறனும் மேம்படுது. இந்த மாதிரியான சமூக சீர்திருத்தங்கள் மூலியமாவும் சமூக ஆர்வலர்கள் மூலியமாவும் அடுத்த நிலைக்கு அவங்கள வந்து கொண்டு செல்லுதுன்னே சொல்லலாம். நெல்லை சீமை என்ற கருத்தரங்கில் மேலப்பாளையத்தின் சிறப்பினை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இதனை எனக்கு வாய்ப்பு அளித்த அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தமிழ் துறை தலைவர் என்னை ஊக்குவித்த சஃப்ரின் முனீர் மேம் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் விருச்சம் வலையொலியின் ஒருங்கிணைப்பாளர் உமா மேம் அவர்களுக்கும் விருச்சம் வலையொலியின் இயக்குனர் பிரபாகரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.